வணக்கம். இப்போது நார்த் கரோலினா மாநிலத்தில் ராலேங்கிற ஊரில் என்னுடைய நண்பர் ராஜன் சோமசுந்தரம் வீட்டுக்கு வந்தேன். அங்கிருந்து அவர் கூட அருகே இருக்கக்கூடிய பூன்ங்கிற ஒரு குன்றுக்கு வந்தோம். இங்கே ஒரு சின்ன தத்துவ முகாம் நடத்தினோம். அப்புறம் ஒரு இலக்கிய முகாம் நடத்தினோம். ஏறத்தாழ 100 பேர் அதில் கலந்து கொண்டிருக்காங்க. அது முடிந்து இதை பேசி கொண்டிருக்கிறேன். அதில் உருவாகி வர சில எண்ணங்களை தான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய தோராயமான எண்ணங்கள். அமெரிக்காவுக்கு நான் இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு நான் வருவேன்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நான் அமெரிக்கா நிலத்தில் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் எந்த அளவுக்கு பயணம் பண்ணணும் அந்த அளவுக்கு அமெரிக்காவில் பயணம் பண்ணக்கூடியவராக மாறிட்டேன். ஆகவே ஒரு வகையில் இது 2வது தாய்நாடு என்று சொல்லக்கூடிய அளவில் நெருங்கிடுச்சு இந்த நாடு. இப்போ யோசித்து பார்த்தா இந்த நாடு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு அப்சஷன், ஒரு பிரியம் மிக இளம் வயதில் இருந்தது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது 2 பத்திரிகைகள் எங்கள் வீட்டுக்கு வரும். நானே சொந்தமாக சந்தா கட்டி அதை வரவழைச்சிருக்கேன். இலவசமாக அனுப்பிச்சு கொடுப்பாங்க. ஒன்று ஸ்பான்ங்கிற பத்திரிகை, இன்னொன்று சோவியத் நாடுங்கிற பத்திரிகை. சோவியத் நாடு பத்திரிகை மிக அழகான படங்களோடு இருக்கும். ஏறத்தாழ அதே அளவுக்கு தரமான படங்களோட ஸ்பான் இருக்கும். சோவியத் நாடு பத்திரிகையில் ரஷ்யாவுடைய விதமான படங்கள் இருக்கும். ஸ்பானில் அதிக படங்களும் அமெரிக்கா சார்ந்திருக்கும். ஸ்பான் பத்திரிகையில் தான் முதல் முறையாக கிராண்ட் கேனியன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே தான் முதல் முறையாக என்னுடைய பார்வைக்கே கிரேட்டர் லேக் வருது. இதெல்லாம் நான் கண்ணால் பார்ப்பேன், அப்போ எதிர்பார்த்ததே கிடையாது. மெக்கனாஸ் கோல்டு மாதிரியான படங்கள் அதை பல முறை திருப்பி பார்த்ததெல்லாம் நிலத்துக்காகத்தான். அதன் பிறகு ஒரு பெரிய பைத்தியம் மாதிரி இந்த வைல்டு வெஸ்ட் கதைகளை படிக்கிறேன். அந்த காலத்தில் லைன் டிராயிங் படங்கள் தான் வரும். அதுலேயே அந்த நிலக்காட்சியை கற்பனை பண்ணிப்பேன். நான் இலக்கியம் அதிகம் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அமெரிக்காவுடைய பெரிய ஒரு அப்சஷனை படிக்க வைத்த புத்தகங்கள் எல்லாமே ஒன்று அமெரிக்காவுடைய சாகச கதைகள் அல்லது அமெரிக்காவுடைய நிலங்களை வர்ணிக்கக்கூடிய இந்த ரேஞ்ச் வாழ்க்கையை வர்ணிக்கக்கூடிய கதைகள், இந்த நகரம் சார்ந்த மனித உறவுகள் சார்ந்த கதைகளை இப்போ எனக்கு பெரிய ஆர்வம். அமெரிக்க நிலம் ஒரு பெரிய கனவு தான் எனக்கு. ஏறத்தாழ மவுண்ட் காலியாஷ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் மவுண்ட் சாஸ்தா. நண்பர்களே, அந்த அளவுக்கு இந்த மண் மேலே ஒரு பிரியம் எனக்கு உருவாகுது. அதை ஒட்டி தான் இந்த எண்ணங்களை நான் சொல்கிறேன். இங்கே இப்போது நம்ம தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக நாம் இங்கே வந்துட்டு இருக்கோம். இங்கேயே பிறந்து வளர்ந்து 40-45 வயதான ஒரு தலைமுறை உருவாகிடுச்சு. இந்த மண்ணை நாம் உரிமை கொண்டிருக்கிறோமா? இந்த மண்ணை நாம் நமக்கென ஆக்கி கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி முக்கியமானது. அது பேச்சுவாக்கில் நண்பர்கிட்ட பேசும்போது இது வருது. அப்போ என்னுடைய புரிதலில் இந்த மண் நம்ம பரவலாக நினைக்கிறது போல டெக்னீஷியன்ஸுடைய நிலம் அல்ல, தொழில்நுட்பர்களின் உலகம் அல்ல. உண்மைதான், இங்கே தொழில்நுட்பம் தான் ஓங்கி இருக்கு. நம்ம பெரும்பாலான தொழில்நுட்ப பணியாளர் தான் இங்கே வருகிறோம். ஆனால் இந்த மண் 2 வகை மாதிரி உள்ளது. ஒன்று கோடீஸ்வரருடைய நிலம், இன்னொன்று அறிவுஜீவிகளுடைய நிலம். அமெரிக்கா உலகத்தை இன்றைக்கு ஆட்சி செய்கிறது. உலகமே அமெரிக்காவை கவனிக்கிறது. அது 2 காரணங்களுக்காக. மாபெரும் முதலீடு இங்கே இருக்குது, அது ஒரு காரணம், அதை மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு நிகரான காரணம் இங்குள்ள பல்கலைக்கழகங்கள், இங்குள்ள ஆய்வுகள், இங்குள்ள அறிவு இயக்கம். அந்த அறிவு இயக்கத்தில் தமிழாகிய நம்முடைய பங்களிப்பு என்ன? உடனே நம்ம பிள்ளைங்க பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறத பற்றி சொல்லுங்க. எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் குறிப்பாக நான் சொல்லணும். இப்போது இந்தியாவில் ஒரு சராசரி மத்திய வர்க்கத்தினுடைய மனநோய் பீடிப்பு என்பது படிப்பு. அவன் 1ஆம் கிளாஸ் சேரும்போதே அவங்க சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா நீ தட்டு கழுவ தான் போகும். அவன் ஒரு பதற்றத்தோடு படிச்சுட்டு இருக்கான். வாழ்நாள் முழுக்க அந்த பதற்றம். அப்படியே படித்து வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போனோடனே கல்யாணம் பண்ணிக்கிறான், பிள்ளை பிறகு அந்த பிள்ளைகிட்ட இவன் சொல்கிறான்,
நீ படிக்கலைன்னா தட்டு தான் கழுவணும். அப்புறம் தான் பையனை படிக்க வைக்கிறதுக்காக, குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக முழு நேரமாக உழைக்கணும். 50 வயசாகுது, பிள்ளைங்க படித்து வேலைக்கு போயிடு, அவங்க உலகம் வந்து உருவாகுது. இவன் வந்து ஒரு மாதிரி அவுடேட்டடான அர்த்தமற்ற ஒரு இருப்பை அடைகிறான். அதன் பிறகு என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், என் பையன் ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கான், என் பொண்ணு வந்து சென்னையில் இருக்கார். அப்புறம் தன்னுடைய நோயில் எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மாத்திரை சாப்பிட்றேன், ராத்திரி சுண்டல் தான் சாப்பிட்றேன், மத்தியானத்துக்கு வந்து கேழ்வழி கிளிதான். இதை தவிர எத்தையுமே பேசாத ஒரு வகையான நான்சென்ஸுகளாக, அசட்டுகளாக நம்ம ஒரு மாதிரி போகிறாங்க. இந்தியாவில் தான் வாழ்க்கை. ரயில்ல எல்லாம் இந்த இவங்களை தாங்கவே முடியாது. ஏறின உடனே இதை ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்று சொல்கிறாங்க, தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, தன் பிள்ளைகள் என்ன சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்றது போல அநாகரிகம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட உன் பிள்ளை என்ன பண்ணுறா, எந்த வேலையில் இருக்கான், உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்குறது ஆபாசம். அதுக்கும் ஒரு படி மேலே. ஆனால் இதைத்தான் நம்ம ஆளுக்கு திருப்பி அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கிருந்து இங்கே வந்திருக்காங்க. அங்கே அப்படி இருக்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது கடும் போட்டியுடைய நாடு. உருவாகி வரக்கூடிய மிடில் கிளாஸ் முட்டி மோதி எதையாவது ஒன்றை பற்றிக்கொண்டு துடிக்கக்கூடிய நாடு. எப்படியாவது பிள்ளைகளை கரையேற்றி விடணும்னு ஒரு அப்பவும் தவிக்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஒரு 99% ஆட்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமே தங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி விடக்கூடிய வேலை தவிர எதுவுமே செய்யாத மாறி அர்த்தமிட்டு போகிறது உண்மை இருந்தால் கூட சரி, ஒரு தலைமுறை அப்படி அழியட்டுமே, அடுத்த தலைமுறையாவது ஒரு பணக்கார நாடாக மாற்றட்டுமேன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த நாடு வேற. நம்மள எப்படி இருக்காங்கன்னா, எலிப்பறையை திறந்து விட்ட பிறகு கூட உள்ளே உட்காந்துருக்க எலி மாதிரி இருக்காங்க. இங்கே அங்கே இருக்கக்கூடிய அதே மனநிலை இன்னும் ஒரு தீவிரத்தோடு இங்கே இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கு. இங்குள்ள பெற்றோர் தங்களை போன்ற இன்னொரு டெக்கியாக அந்த பிள்ளையை மாற்றுறதுக்காக இரவு பகலாக உழைக்கிறாங்க. அதுக்கு அப்பால் கனவுகளை அற்றிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அதுக்கு மேல் ஏதாவது ஒரு தனித்தன்மையை காட்டும் என்றால் அதை நசுக்கி ஒடுக்கி அதை மறுபடியும் ஒரு டெக்கி ஆக்குறதுக்காக பார்க்குறாங்க. டெக்கிகள் இங்கே இருக்கக்கூடிய பிளம்பர்களில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. இது வேற நாடு. அறிவியக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அறிவுஜீவிகளாக எப்படி மாறுறாங்கிறது மட்டும்தான் வெற்றிக்கான அடையாளம். அப்படி மாறுறாங்க. நான் இங்கே உள்ள பெற்றோட பேருமா என் பையன் பயங்கரமாக படிப்பாங்க அப்படின்னா என்ன படிப்பாங்கன்னு கேட்குறேன். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு சில புத்தகங்கள் எல்லா அமெரிக்கன் இளைஞர்களும் படிக்கக்கூடிய புத்தகம், அதை காட்டுவாங்க. அதில் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஒரு அமெரிக்கன் ஆவரேஜாக உங்கள் பிள்ளை மாறதுனால உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். அது உங்களுடைய இன்னசென்ஸை, கலங்கின்மையை காட்டு. அவனுடைய தனித்தன்மை என்ன? சரி, இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறேனே, ஒரு டெட்ஸியா அல்ல ஒரு சிவமாண்டா அடித்து உங்கள் பிள்ளைகளில் இருக்காங்க. அமெரிக்க வாழ் தமிழர்கள் இந்த ஊர் அறிவியக்கத்திற்கு இதுவரைக்கும் ஒரு அறிவுஜீவியை கொடுத்திருக்கிறார்களா, ஒரு அசல் எழுத்தாளரை கொடுத்திருக்கிறார்களா, இங்க இருக்கக்கூடிய முந்தைய பதிப்பகங்கள் வெளியிடக்கூடிய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். பல பெற்றோர்கள் அவங்க பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது தங்கள் பையன் எழுதி வெளியிட்ட சில புத்தகங்களை என்கிட்ட காட்டுவாங்க. என் பையன் புத்தகம் எழுதிட்டாங்க அப்படின்னு பாவமாக இருக்கும். அந்த மாதிரியான லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளியிடக்கூடிய நாடு. இங்கே ஒரு 20 பதிப்பகம் தான் முக்கியமான பதிப்பகம் இருக்கு. அந்த பதிப்பகம் வெளியிட்டால் தான் அது புத்தகம். இப்போ என்னுடைய நூல்களை இங்கே வெளியிடக்கூடிய எஃப்எஸ்ஜி மாதிரியான பதிப்பகத்தில் என்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் தமிழ் டயஸ்போராலேருந்து சரியான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களா? எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு யாரும் வரது இல்லையான்னு கேட்பேன். வருது, அப்பப்போ ஏதாவது வரும், ஆனால் ஒர்க் கிடையாது. ஏன் ஒர்க் இல்லை? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரியாக உங்கள் பையன் கேட்டுனா அதுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா அதான் இங்கே இருக்கேன். தனித்தன்மையாக சிமமோட்டோ அஜிச்சியுடைய தனித்தன்மை என்பது அவங்க நைஜீரியா பண்பாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு எழுதுகிறார்கள். டெட்சியாவுடைய பின்புலம் சைனா என்பது அவங்களுக்கு பெரிய பலம். அந்த பலம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியுமா? நீங்கள் அதை அறிமுகம் பண்ணியிருக்கீங்களா? எண்ணி பாருங்கள். ஒரு அமெரிக்க குழந்தை இந்த அமெரிக்க பண்பாட்டுடைய மொழியையும் அறிவியக்கத்தை அறிந்து கொண்டு கூடுதல் தகுதியாக அதுக்கு இந்திய பண்பாட்டில், இந்திய தத்துவத்தில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் தத்துவ சிந்தனை மரபில், தமிழ் இலக்கிய மரபில் ஒரு வேறும் இருந்ததுன்னா அதனுடைய தகுதி என்ன? அது இங்கே சராசரியின் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கணும். அப்படித்தான் இங்கே அவங்க வெற்றிகளை அடைகிறாங்க. அந்த வெற்றிகளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இங்கே வெற்றி அடைந்த எல்லாருமே அந்த தனித்தன்மையை பயன்படுத்தி வெற்றி அடைகிறார்.
அந்த தனித்தன்மை நமக்கு இருக்க தகவல் நமக்கு தெரியாது. மாறாக நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கே ஏதாவது தமிழ் சங்கத்தில் கொண்டு போய் 50 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி கொடுத்தா அது சரியாக இருக்கும், தமிழ் பண்பாடு வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஆனால் அவன் தான் தப்பில்லாமல் படிக்கிறான், அவன் பிள்ளை படிக்கிறான். ஆனால் எவ்வளோ காலம், அதிகபட்சம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே அந்த தமிழெல்லாம் இங்கே நிற்காது, இங்கெல்லாம் எங்கேயுமே நிற்காது, நிற்க வாய்ப்பு கிடையாது. எது புழக்கத்தில் இருக்கோ அதுதான் நிற்குமே ஒழிய, எது அன்றாடமாக இருக்கோ அதுவே நிற்க ஒழிய ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டது நிற்காது. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தான் தமிழ் பண்பாட்டினுடைய அதை வேற கொண்டு போய் சேர்க்கிறது? அவங்க எந்த மொழியில் படிக்கிறாங்களோ அந்த மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆங்கிலம் வழியாக தமிழ் இலக்கியமும் தமிழ் பண்பாடு அவர்களுக்கு சென்று சேரும் என்றால் அது அவங்களுடைய தனித்தகுதியாக மாறும். அப்படித்தான் கொரிய பண்பாடு கொரிய பிள்ளைகளுக்கு வருது, சீன பண்பாடு சீன பிள்ளைகளுக்கு வருது. அண்மை காலமாக துருக்கிய பண்பாடு துருக்கிய பிள்ளைகளுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய இடத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்க பண்பாட்டை ஆங்கில வழியாக்கம் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தமிழ் இலக்கியத்துடைய தலை சிறந்த வெற்றிகள் ஆங்கிலத்தில் கிடைக்குது. அதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டாம். உங்கள் பிள்ளைங்க அதை எந்த வகையாவது தங்களுடைய பண்பாடுன்னு உணர வேண்டாம். அதை அவங்க மேலெடுத்து சென்று அவங்களுடைய ஒரு வெர்ஷனை உருவாக்குவாங்க எதிர்காலத்தில். அதுதான் அவங்களுடைய அடையாளமாக மாறும். அத்தகைய ஒரு அறிமுகத்தை அவங்களுக்கு அளிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அளிக்கிறதுக்காக சில முயற்சிகளை முன்னெடுக்கலாம்னு தோணுச்சு. இங்கே பெரும்பாலான தமிழர்களுக்கு எப்படி அவங்க மும்பையில் இருக்காங்களோ சென்னையில் இருக்கிறாங்களோ டெல்லியில் இருக்கா அப்படி தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த பண்பாடோடு அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் உரையாடலே கிடையாது. இங்கேயும் அவங்க ஓய்வு நேரத்தில் சினிமா பார்த்து சினிமா காசிப் பேசி முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்டிங் போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கு. அவங்களுக்கு பெரும்பாலான ஆட்கள் அப்படிங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு 10% பேருக்கு ஒரு தீவிரமான தமிழ் அறிவியக்கத்தை தமிழ் இலக்கியத்தை அறிமுகம் பண்ண முடியுமாங்கிற முயற்சி தான் முதல்ல இந்த மாநாடுகளை இந்த கருத்தரங்களை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமைந்தது. ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அப்போ தான் இவ்வளவு தேவையும் இவ்வளவு வரவேற்பு இருப்பது எங்களுக்கு தெரியுது. ஆகவே இதை மறுபடியும் விரிவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடை நடத்தலாங்கிற எண்ணம் இருக்கு எங்களுக்கு. ஒரு 30-40 நவீன தமிழ் எழுத்தாளர்கள் இங்கே கொண்டு வர போகிறோம். அவருடைய படைப்பில் ஆங்கிலத்தில் இங்கே வரும், குறைந்தபட்சம் ஒரு கதைகளாக வரும். இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அறிவியக்கத்திற்கு அவங்களை அறிமுகப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கிய விமர்சகர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஏஜென்ட்கள் ஆகியோரை அழைக்க இருக்கணும். இங்குள்ள பதிப்பங்களோடு அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். கூடுமா மாணவரை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களை அறிமுகம் பண்ண இடத்துல இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளையும் 100க்கு 90 பிள்ளைகளும் வெறும் டெக்கி பிள்ளைகளாக தான் மாறும். அது இயல்பு, இந்த உலகம் அப்படித்தான். ஆனால் இயல்பிலேயே கற்பனையும் இயல்பிலேயே அறிவுத்திறனும் கொண்ட ஒரு 10% பிள்ளைகள், அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒருபோதும் தவறாமல் இந்த அறிவியக்கத்தை அறிமுகம் பண்ணணும். அப்படி ஒரு திறன் உங்கள் குழந்தைக்கு இருக்குன்னு நீங்கள் நினைத்தீர்கள் இல்லை, அது எந்த அகவையை சேர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு 5 வயசு 6 வயசில் ஆரம்பித்து எந்த நிலையை சேர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மாநாட்டை நீங்கள் அறிமுகம் செய்யணும். அவர்களுக்கு தமிழ் பண்பாடுங்கிற பெரும் வேறு பிடிப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் அறிமுகம் செய்யணும். அவர்களில் யார் எதிர்காலத்தில் ஒரு சிம்மமொண்டை அடிச்சியாக வருவாங்க நமக்கு தெரியாது. அப்படி ஒரு சிலரையாவது நாங்கள் உருவாக்க முடிந்தால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறும். உங்கள் அனைவரிடம் இதை ஒரு மன்றாட்டாக ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன்.